ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெர்மல் இன்ஜினியரிங்கில் தெர்மல் லெபார்ட்ரியில் ஸ்டடி அண்ட் வால் டைமிங் ஆஃப் 4-stroke ஐசி இன்ஜின். ஸோ ஸ்டடி அண்ட் வால் டைமிங் ஆஃப் 4-stroke ஐசி இன்ஜின். ஸோ அது டீசலாக இருந்தாலும் பெட்ரோலாக இருந்தாலும் வால் டைமிங் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது தெர்மல் லெபார்ட்ரியில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ ஒரு சில பேர் பண்ணலை, வால் டைமிங் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னா டு டிட்டர்மைன் த வால் டைமிங் செட்டிங்ஸ் ஆஃப் 4-stroke ஐசி இன்ஜின் அண்ட் டு ட்ரா த வால் டைமிங் டயக்ராம். வால் டைமிங் டயக்ராம் எப்படி வரைகிறது, அதுக்கப்புறம் வால் டைமிங் டயக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கிறது. வால் டைமிங் டயக்ராம் எதுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வால் டைமிங் டயக்ராம் இஸ் த கிராஃபிக்கல் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வந்து ஒரு கிராஃப் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். The timings in terms of the corresponding crank position. ஸோ crank positionனா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய ஐசி இன்ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இதில் பிஸ்டன் இருக்கும். ஸோ இந்த பிஸ்டன் வந்து மேலே மேக்ஸிமம் எவ்வளோ போதோ அது வந்து டிடிசி, மினிமம் கீழே எவ்வளோ போதோ அது வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதிலேருந்து கீழே இது கனெக்டிங் ராடில் இங்கேருந்து ஒரு கிராங்க் ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கிராங்கோடைய ஆங்கிள் இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் இங்கேருந்து. ஸோ இந்த 360 டிகிரியில் இந்த கிராங்கோடைய ஆங்கிள் எங்கே இருக்குது, இங்கேயா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வால் டைமிங் டயக்ராம்னு சொல்கிறாங்க. அடுத்தது விச் த இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன். அது மட்டும் இல்லாமல் இன்லெட் வால் இங்கே இருக்கிறது இன்லெட் வால், அந்த வால் எப்போ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, எக்ஸாஸ்ட் வால் எப்போ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, அதை சொல்கிறதும் இந்த வால் டைமிங் டயக்ராமோட வேலை. த கிராங்க் பொசிஷன் அண்ட் த சீக்வன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு வித் ரெஃபரன்ஸ் டு த நியரஸ்ட் டெட் சென்டர். எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். நியரஸ்ட் டெட் சென்டர்னால் இது பாருங்கள், டெட் சென்டர்னால் இப்போ இந்த இடத்துல இருந்ததுன்னா டிடிசிக்கு முன்னாடி இருக்குது. இந்த இடத்துல கீழே இது கீழே இருந்தது, இந்த பிஸ்டன் இந்த இடத்துல கீழே இருந்துச்சுன்னா பிடிசியில் இருக்குன்னு அர்த்தம், பிடிசிக்கு பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் கிராங்க் ஆங்கிள் எங்கே இருக்குது அப்படின்றது. பர்பஸ் எதுக்காக இந்த வால் டைமிங் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் எவரி ஓவர்ஹேலிங் அண்ட் ரிப்பேரிங். ஸோ ஒரு வாட்டி நம்ம ரிமூவ் பண்ணும் போதும் அதில் ரிப்பேர் பண்ணும் போதும் இந்த என்ஜின் பார்ட் ஆர் டிஸ்மேண்டில், அதாவது என்ஜின் பார்ட் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அண்டு ரீஅசம்பிள்ட், அதுக்கப்புறம் வீணாக போன பார்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஆஃப்டர் சச் ரீஅசம்பிளிங் த வால் டைமிங் ஆர் டு பி வெரிஃபைடு. அதுக்கப்புறம் அப்படி மாற்றும் போது வால் டைமிங்ஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக என்ன வால் டைமிங் இருக்கோ அதிலே வைக்கணும். அது மாறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இன்னொன்று என்ஜினோடைய ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். வித் த மேனுஃபேக்சரிங் ரெக்கமெண்டேஷன், அதாவது மேனுஃபேக்சரிங்னா இன்ஜினை யார் செஞ்சாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாய் இல்லை டிவிஎஸ் அந்த மாதிரினா அவங்களுடைய செட்டிங்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு கரெக்டாக நம்ம அதை திரும்பியும் எடுத்துகிட்டு வரணும். The original settings and adjust using the wall tappet is required. The wall timing are also to be periodically verified. அது மட்டும் இல்லாமல் வால் டைமிங்கை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னத்துக்கு அப்படின்னா அதாவது பிஸ்டன் மேலிங் கீழியும் போயிட்டு இருக்கும்போது வியர் அண்ட் டியர்னால் கண்டிப்பாக வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், இல்லை தேஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தேஞ்சு போயிடுச்சுன்னா இந்த வால் டைமிங் டயக்ராம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் பீரியடிக்காக அதை செக் பண்ணி அது மாறி இருந்ததுன்னா கரெக்டாக நம்ம கம்பெனியில் என்ன வால் டைமிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதோடைய பர்பஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வால்ஸ். ஸோ வால்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லேபில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்லெட் வால் எப்படி இருக்குது, எது எக்ஸாஸ்ட் வால் எது அப்படின்றத ஐடென்டிஃபை தான் இந்த வால் டைமிங் டயக்ராம். ஸோ அதனால் இந்த வால் டைமிங் டயக்ராமை நம்ம லேப் பண்ணும்போது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ரொட்டேட்டிங் மெம்பரேன் ஃபார் த ரொட்டேட்டிங் மெம்பர் ஃபார் மார்க்கிங். ஸோ ரொட்டேட்டிங் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால் எப்போ ஓப்பன் ஆகுது, இன்லெட் வால் எப்போ க்ளோஸ் ஆகுது, எக்ஸாஸ்ட் வால் எப்போ ஓப்பன் ஆகுது, எக்ஸாஸ்ட் வால் எப்போ க்ளோஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிடிசி பிடிசி கண்டிஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கிராஃப் வால் டைமிங் டயக்ராமை வரைய போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்சர்வேஷன் டேபிளேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுலேருந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய அப்சர்வேஷன் டேபிள். ஸோ இதுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் லேபுக்கு போனோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் உங்களை எடுக்க சொல்லியிருப்பாங்க ஒரு டேப் கொடுத்து. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் எவ்வளோ சென்டிமீட்டர்ன்ட்டு. பட் ஒருத்தவங்களுக்கு ஒன்று கிடைக்கும், பட் ப்ரொசீஜர் வந்து ஒன்று தான். எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்தாலும் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஒன்று தான். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன், எனக்கு கிடைச்ச சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதிக்கிறேன் 190 சென்டிமீட்டர்.
190 சென்டிமீட்டர் எனக்கு கிடச்சதுன்னு எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால் ஓப்பன், இன்லெட் வால் க்ளோஸ், அடுத்து எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன், எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன ஈவெண்ட்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் நம்ம பார்க்கணும். சீக்வன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தியரிட்டிக்கலாக இருக்கிற இந்த வால் டைமிங் டயக்ராம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வால் டைமிங் டயக்ராம் பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு இந்த வால் டைமிங் டயக்ராமை நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசி டாப் டெட் சென்டர், அதாவது பிஸ்டன் மேலே இருக்கும்போது இருக்கிற டிடிசி, பிடிசின்றது பாட்டம் டெட் சென்டர், ரைட்டா? ஸோ இப்போ இதில் இந்த டிடிசிக்கு முன்னாடி இன்லெட் வால் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், டிடிசிக்கு முன்னாடி இன்லெட் வால் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை தெர்மல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து டைரெக்டாக இது வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக். ஸோ பிஸ்டன் டிடிசிலேருந்து டைரெக்டாக பிடிசிக்கு வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்லெட் வால் ஓப்பன் ஆனவுடனே சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் டிடிசிலேருந்து பிடிசிக்கு வரும். அதுக்கப்புறம் இன்லெட் வால் க்ளோஸ் ஆகிடும். அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் நடக்க ஆரம்பிச்சிடும். சக்ஷனுக்கு அப்புறம் கம்ப்ரெஷனில் பிடிசிலேருந்து அகைன் டிடிசிக்கு வரும். அதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரோக் நடக்க ஆரம்பிச்சிடும். பவர் ஸ்ட்ரோக்கில் டிடிசிலேருந்து பிஸ்டன் அகைன் பிடிசிக்கு வரும். இப்போது இங்கே எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிடிசிலேருந்து அகைன் டிடிசிக்கு போச்சுன்னா அது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்காக மாறிடும். ஸோ இதுதான் வந்து வால் டைமிங் டயக்ராமுடைய ஒரு வேலை. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 190 சென்டிமீட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிக்கு முன்னாடி இன்லெட் வால்வை ஓப்பன் பண்ணுவாங்க. டிடிசிக்கு முன்னாடி இன்லெட் வால்வை ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஏன் டிடிசிக்கு முன்னாடி இன்லெட் வால்வை ஓப்பன் பண்ணுறாங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே ஒரு சிரஞ்ச் வச்சுப்போம். இது என்னுடைய சிரஞ்ச், இதுதான் என்னுடைய பிஸ்டன், ஓகேவா? இந்த சிரஞ்சில் நான் வந்து ஏரை இழுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது இப்போ க்ளோஸ்லேயே இருக்குன்னு வச்சுக்கேன், நம்ம ஏரை எடுக்க முடியாது. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சிரஞ்சை நம்ம கீழே இழுக்க முடியும். ஸோ அதனால் அதை டிடிசிக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணால் தான் நம்ம இந்த பிஸ்டனை டிடிசிலேருந்து பிடிசிக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்பயுமே டிடிசிக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்லெட் வால்வை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிடிசிக்கு அப்புறம், இந்த பிஸ்டன் வந்து பிடிசி கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்லெட் வால்வை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடியே இந்த இன்லெட் வால்வை கரெக்டாக பிடிசிலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கேயே இன்லெட் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்டன் வந்து, அதாவது பிஸ்டனில் இருக்கிற அந்த கிராங்க் வந்து ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரிவர்ஸில், அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் பின்னாடி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிசிக்கு அப்புறம் வைப்பாங்க. எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் அதே மாதிரி பிடிசிக்கு முன்னாடியே வச்சுருவாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ தான் ஃபியூவல் நமக்கு சீக்கிரம் டக்குன்னு உள்ளார வரும். எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் அது மாதிரி பார்த்திங்கன்னா டிடிசிக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரூல், இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே போகலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களே, இதை நம்மளே நோட் பண்ணிடலாம். அதாவது இன்லெட் வால் ஓப்பன் வந்து எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட் வால் ஓப்பன் வந்து பிஃபோர் டிடிசி. இங்கே வந்து பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலில் டிடிசிக்கு முன்னாடி தான் இன்லெட் வால், நியரஸ்ட் டெட் சென்டர்னால் டிடிசிக்கு முன்னாடி. ஸோ அப்போ அதை இங்கே எழுதிடலாம், பிஃபோர் டிடிசி. ஸோ அடுத்தது இன்லெட் வால் க்ளோஸ் பாருங்கள், இங்கே நியரர் டெட் சென்டர், இது ரொம்ப எட்டத்தை இருக்குது, பிடிசி கிட்டத்தை இருக்குது. இன்லெட் வால் இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ பிடிசிக்கு அப்புறம், ஸோ ஆஃப்டர் பிடிசி. அடுத்து எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் பாருங்கள், டிடிசி இங்கே இருக்குது, எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் தான் பக்கத்தில் இருக்குது. ஆனால் பிடிசிக்கு முன்னாடியே எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் இருக்குது. ஸோ பிடிசிக்கு இது முன்னாடி, லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா முன்னாடி இருக்குது. ஸோ பிஃபோர் பிடிசி. ஸோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் பாருங்கள், இங்கே டிடிசி இருக்குது, இங்கே பிடிசிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. நியரர் டெட் சென்டர் பார்த்தீங்கன்னா டிடிசி தான். ஸோ டிடிசிக்கு அப்புறம் இது க்ளோஸ் ஆகுது ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அதனால் ஆஃப்டர் டிடிசி. ரைட்டா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியரஸ்ட் டெட் சென்டர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணியிருப்பீங்க இன் சென்டிமீட்டரில். ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதுகிறேன். நீங்கள் வந்து அந்த ரீடிங்கை எடுத்துருந்தீங்கன்னா, எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் லேபில் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துட்டதுனால அந்த டிஸ்டன்ஸ் இங்கே எழுதுகிறேன். ஸோ எனக்கு வந்து டிடிசி வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இதை 10 எழுதுகிறேன். அடுத்தது இன்லெட் வால் க்ளோஸ் ஆஃப்டர் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 21 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் 21 எழுதுகிறேன். ஸோ அதே மாதிரி பிஃபோர் பிடிசி வந்து எனக்கு 26 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு, அதனால் 26 எழுதுகிறேன். ஆஃப்டர் டிடிசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு, அதனால் 7 எழுதுகிறேன்.
ஸோ இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் இதோடைய கிராங்க் ஆங்கிள் கண்டுபிடிப்பீங்க. கிராங்க் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒன்று இதை வந்து θ1 θ2 θ3 θ4 4 ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது x1, இது x ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது x1, இது x2, இது x3, இது x4 உடைய கண்டிஷன். ஸோ x1 × 360 டிவைடட் பை அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் ஆர் புள்ளி ஆர் பிரேக் ட்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே மேலே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ அதனால் அதோட வேல்யூ வந்து 190 அண்ட் x1 உடைய வேல்யூ 10 ரைட்டா. ஸோ அப்போ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு x1 ஓட வேல்யூ 10 இங்கே எழுதியிருக்கோம் இந்த இடத்துக்கிட்ட. 10 × 360 ஏன்னா கிராங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதனால் 360 டிவைடட் பை இது வந்து டிகிரி கரெக்டாக 360 டிகிரி டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கன்னா 190. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கன்னா 190 அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். ஸோ இதோடைய ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவும் சென்டிமீட்டரில் இருக்கும், இதுவும் சென்டிமீட்டரில் இருக்கும். இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் உங்களுக்கு டிகிரியில் வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 18.94 வருது. ஸோ அதனால் நான் சிம்பிளாக 18 டிகிரின்னு எழுதிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கலாம். x2 ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 21. ஸோ 21 × 360 டிகிரி டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த புள்ளி அகைன் பாருங்கள் 90. அதுதான் நம்ம காமனாக இங்கே எடுத்திருக்கோம். சாரி 90 190. ஸோ 190. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை போட்டிங்கன்னா இதுவும் டிகிரியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 38.78 வருது. நான் 39 போட்டுக்கிறேன். 39 டிகிரி ரைட்டா. ஸோ அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். θ3. ஸோ θ3யோட வேல்யூ இங்கே நம்ம 26ன்னு கொடுத்துருக்கோம் ரைட்டா. ஸோ இதோட வேல்யூ 26ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 26 × 360 டிகிரி டிவைடட் பை that is 190. Circumference மாறவே மாறாது 190 தான். ஸோ that is equal to ஸோ 49 டிகிரி கிடைக்குது எனக்கு. ஸோ அதனால் 49 டிகிரின்னு எழுதிக்கிறேன். இது எல்லாமே கால்சியில் போட வேண்டியது தான். ஸோ அடுத்து இன்னொன்று இங்கே 7 எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. ஸோ அது மட்டும் தான் லாஸ்ட் வேல்யூ. ஸோ அதோடைய ஆங்கிளும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x4 ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7. இதோடைய ஆங்கிளும் 360 டிகிரி தான் கிராங்கோடைய ஆங்கிள். இது மாறாது. டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸும் மாறாது 190. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதோடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 13 டிகிரி. ஸோ 13 டிகிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம அங்கே எழுதிடலாம் எடுத்து டேபிளேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராங்கோடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆங்கிள் 18 டிகிரி. ஸோ அடுத்ததோடைய ஆங்கிள் 39 டிகிரி. ஸோ அடுத்ததோடைய ஆங்கிள் 49 டிகிரி. அடுத்தது ஃபைனலாக இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எழுதிருந்தோம். தட் இஸ் 13 டிகிரி 13 டிகிரி. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வால் டைமிங் டயக்ராம் வரைய முடியும். ஸோ வால் டைமிங் டயக்ராம் வரைகிறதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ப்ரொசீஜர் டு ட்ரா வால் டைமிங் டயக்ராம். ஸோ என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா ட்ரா எ வெர்டிக்கல் லைன். ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே வரையணும். ஸோ அந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை 1 ட்ரா எ வெர்டிக்கல் லைன் ரெப்ரசன்ட் த லைன் டு த ஸ்ட்ரோக் மார்க் எ பாயிண்ட் 1. ஸோ அதில் 1ன்ற ஒரு பாயிண்ட் இங்கே வைக்கிறோம். ஸோ பாயிண்ட் வச்சு ட்ரா எ செமி சர்க்கிள். அதில் ஒரு செமி சர்க்கிள் வரைகிறோம். ஸோ அந்த செமி சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, அடுத்தது இருக்கிறது பி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரையணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறாங்க ஆஃப் த வெர்டிக்கல் லைன் ஏ பி. தென் மார்க் another பாயிண்ட் 2 லிட்டில் above. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி ரெண்டாவது பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். லிட்டில் above the point to the vertical line say 5 to 10 சென்டிமீட்டர். இதுலேருந்து 10 to ஒரு 5 to 10 mm 5 to 10 mm 5 to 10 mm. தென் ட்ரா another செமி சர்க்கிள். ஸோ இதில் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு இதுலேருந்து இன்னொரு செமி சர்க்கிள் நம்ம வரைகிறோம். இன்னொரு செமி சர்க்கிள் இதுலேருந்து டைரெக்டாக இங்கேருந்து இங்கே வரைகிறோம். அதை பாயிண்ட் சின்னு வைக்கிறோம். ஸோ அதை பாயிண்ட் பிலேருந்து சிக்கு வரைகிறோம். டேக் 2 as a சென்டர். இப்போது திரும்பியும் 2 as சென்டராக வச்சுட்டு அகைன் இன்னொரு செமி சர்க்கிள் வரைகிறோம். ஸோ அகைன் திரும்பி பாயிண்ட் 1 சென்டராக வச்சுட்டு அகைன் இன்னொரு செமி சர்க்கிள் வரைகிறோம். ஸோ இதை மாதிரி வரையணும்னு நமக்கு ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்போது இங்கே வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன். அங்கே சொன்ன மாதிரி நான் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறேன். ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு
ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு பார்ட் அதை தான் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வெர்டிக்கல் லைனில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நான் இதை ஒரு சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த போர்ஷனை. ஸோ இந்த பாயிண்ட்டை 1ன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காம்பஸில் ஏதோ ஒரு ரேடியஸ் நான் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ரேடியஸ் வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன், 4 சென்டிமீட்டர். உங்களுக்கு இதிலே காமிக்கும்னு நினைக்கிறேன் 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த 4 எடுத்துகிட்டு டைரெக்டாக இது சென்டராக வச்சு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு செமி சர்க்கிள் வரைகிறேன். ஸோ அது 4 எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டிடிசிக்கு முன்னாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிடிசிக்கு முன்னாடியிலேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷனை டிடிசின்னு எழுதிக்கலாம், ரைட்டா? ஏன்னா இது வந்து டிடிசி இல்லையா, அதனால் இந்த போர்ஷனை டிடிசின்னு எழுதிக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற போர்ஷனை பிடிசின்னு எழுதிக்கலாம். டயக்ராம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா அதை நம்ம அழைச்சிக்கிட்டு தான் போட்டாகணும். ஸோ இப்போ இதில் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிஃபோர் டிடிசின்றதுனால, டிடிசிக்கு முன்னாடின்றதுனால கொஞ்சம் நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வேணால் நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து டைரெக்டாக ஒரு சர்க்கிள் ரைட் ஹேண்ட் சைடில் நான் போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து இந்த போர்ஷன் வந்து ஏ, ரைட்டா? ஸோ இதை ஏன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை ஏன்னு வச்சுப்போம். அடுத்தது இதை பின்னு வச்சுக்க சொல்கிறாங்க, அதனால் இதை பின்னு வச்சுப்போம், ரைட்டா? ஸோ அடுத்தது இதிலேருந்து அடுத்த செமி சர்க்கிள் நம்ம வரைகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து எனி டிஸ்டன்ஸ், ஸோ இது இங்கே பாருங்கள், இதில் எனி டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க, 5 to 10 mmன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதிலேருந்து ஒரு 5 to 10 mmக்கு எனி டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து திரும்பியும் ரூலர் ஸ்கேல் எடுக்கிறேன். ஸோ இதிலேருந்து ஒரு 1.5 கூட எடுத்துக்கலாம். நம்ம 1 தான் கிடையாது, அது எவ்வளோன்னு கிடையாது, நம்ம 1 or 1.5 எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு 1.5 mm எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு ரூலர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய 0.2. ஸோ அதனால் இதை நான் 0.2ன்னு வச்சுக்கிறேன், இங்கே 0.2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அகைன் காம்பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்பர் 2 சென்டர். ஸோ 2 சென்டராக வைக்க சொல்கிறாங்க. ஸோ 2 சென்டராக வச்சுட்டு இதுலேருந்து பாயிண்ட் பிஏ டிஸ்டன்ஸாக வைக்கணும். ஸோ பாயிண்ட் பிஏ டிஸ்டன்ஸாக வச்சாச்சு, 2 சென்டராக வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்க் அடிக்கிறோம். ஸோ இதிலேருந்து திரும்பி ஆர்க் அடிக்கிறோம். ஸோ இந்த ஆர்க்கை என்னென்னு வைக்க சொல்கிறாங்க, சின்னு வைக்க சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த ஆர்க் தான் நம்மளுடைய சி பாயிண்ட். சரி, அடுத்தது டி பாயிண்ட் வரையணும்னா அகைன் இப்போ நம்ம எதை சென்டராக வச்சோம், 2 சென்டராக வச்சோம். அகைன் 1 சென்டராக வச்சுக்க போகிறோம், மாற்றி மாற்றி எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 1 சென்டராக வச்சுட்டு சியை டிஸ்டன்ஸாக வச்சுட்டு திரும்பி ஒரு ஆர்க் அடிக்க போகிறோம். சிக்கு அப்புறம் இது வந்து டி, ரைட்டா? டி. ஸோ அடுத்தது இப்போது 1 சென்டராக வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்தது திரும்பியும் 2 சென்டராக வச்சுட்டு டிஸ்டன்ஸ் வந்து டியை வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு திரும்பியும் ஒரு ஆர்க் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து டிடிசிக்கு அப்புறம் வரப்போகுது, அதனால் டிடிசிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த தள்ளி வச்சுக்கிறேன், வேணால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காம்பஸை க்ளோஸ் பண்ணிடுறேன், அந்த டிஸ்டன்ஸை வந்து ஈன்னு வச்சுக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை ஈன்னு வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால் டைமிங் டயக்ராம் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஆங்கிளையும் இதில் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஆங்கிள் மார்க் பண்ணுறதுக்கு நான் ப்ரொடக்டர் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஆங்கிள் மார்க் பண்ணுறதுக்கு
ஸோ ஃபஸ்ட்டு உன்னோடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 18 டிகிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 டிகிரி இருக்குது. ஸோ இன்லெட் வால் ஓப்பன், இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால் ஓப்பன் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இன்லெட் வால் ஓப்பன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 18 டிகிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், இன்லெட் வால் ஓப்பன் அண்ட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 18 டிகிரி. ஸோ இதான் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம எடுக்கிறோம், 18 டிகிரி. ஸோ இன்லெட் வால் ஓப்பன் பிஃபோர் டிடிசின்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ பிஃபோர் டிடிசிக்கு நேராக எடுக்கணும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நான் போயிட்டு இதை சென்டராக வைக்கிறேன். பாயிண்ட் 1 தான் சென்டராக வைக்கணும். ஸோ பாயிண்ட் 1 சென்டராக வைக்கிறேன். 0 கூட கோயின்செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் இதை நம்ம 0 கூட கோயின்செட் பண்ணிக்கலாம். ஸோ 90 கூட கோயின்செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்மளுடைய டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி அப்படி தானே, டிடிசிக்கு முன்னாடி தான் டிடி பிஃபோர் டிடிசினா முன்னாடி. ஸோ இதுலேருந்து பாருங்கள், இது 90னா இதிலேருந்து இது வரை 10. ஸோ 90க்கு முன்னாடி 100 இருக்கு இல்லையா, அது 10. 10க்கு முன்னாடி இங்கே போனால் ரிவர்ஸில் போங்க. இது 10, இது 15, இது 16, இது 17 அண்ட் இது 18. ஸோ அதுக்கு நேராக 18 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேருந்து ரிவர்ஸ் வந்தால் இது 10 சென்டிமீட்டர், இது 10 டிகிரி, இது 15, 16, 17, 18 டிகிரி. ஸோ 18 டிகிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்டரை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம 18 டிகிரி லைன் 1லேருந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது 1லேருந்து இந்த 18 டிகிரி லைனுக்கு ஒரு லைன் போடுங்க. இதுதான் நம்மளுடைய 18 டிகிரி லைன். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட் லைனை தாண்டி போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இதை நான் ரப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்ட். ஸோ அதனால் இதை நான் செக்ஷன் எழுதிடுறேன். எஸ்னா செக்ஷன். ஸோ இந்த இடத்துல எஸ் போட்டுட்டு எஸ்னா செக்ஷன் எழுதிடுறேன். செக்ஷன் டிடிசிக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. எவ்வளோ ஆங்கிள், இந்த ஆங்கிளை நான் எழுதுகிறேன். இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 18 டிகிரி. 18 டிகிரிக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல இது ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு டைரெக்டாக ஆஃப்டர் பிடிசியில் தான் முடியுது. ஸோ இன்லெட் வால் ஓப்பன். அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன், இன்லெட் வால் ஓப்பன் எழுதிடுறேன். இன்லெட் வால் ஓப்பன் பிஃபோர் டிடிசி 18 டிகிரிக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வால் க்ளோஸ் எங்கே பாருங்கள், இன்லெட் வால் க்ளோஸ் அடுத்த இதுக்கு போனீங்கன்னா இன்லெட் வால் க்ளோஸ் வந்து எவ்வளோவில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்லெட் வால் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39 டிகிரி ஆஃப்டர் பிடிசிக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இங்கே பிடிசி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் பிடிசிக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு வரேன். இதோடைய ஆங்கிளை நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோனா 39 டிகிரி. ஸோ ப்ரொடக்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிவிட்டு 1 சென்டராக வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொடக்டரை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக 90 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. 1 சென்டராக வச்சுட்டு ஸோ இப்போது 39 அப்படி தானே ப்ரொடக்டரோட இதில் நம்ம ஆங்கிள் வந்து 39. ஸோ இப்போ இங்கேருந்து 39 நம்ம மார்க் பண்ணணும். இங்கேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா இது 90லேருந்து இது 10, 80 வந்தால் 10 ஆஃப்டர் பிடிசி 10, இது 20, இது 30, இதுலேருந்து 35, 36, 37, 38, 39. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 39 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து பாருங்க, இது 10 டிகிரி, இது 20 டிகிரி, இது 30 டிகிரி அண்ட் இது 39 டிகிரி. ஸோ அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்டரை வெளியில் எடுத்துருங்க. இப்போ 1லேருந்து இங்கேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ மிச்சம் இருக்கிறது நமக்கு தேவையில்லை. இந்த லைனுக்கு மேலே பிக்கு மேலே இருக்கிறது தேவையில்லை. அதனால் அதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வரை இருக்கிறது ஸோ இங்கே இன்லெட் வால் ஓப்பன் ஆகிட்டு எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் இன்லெட் வால் க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 39 டிகிரி. ஸோ அதை நான் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே 39 டிகிரி தான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். 39 மார்க் பண்ணிடுச்சு. அடுத்தது எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் பாருங்கள். அடுத்தது எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன். ஸோ எக்ஸாஸ்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா 49 டிகிரியில் பிஃபோர் பிடிசி ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் இங்கே எழுதலாம். ஸோ இதிலேருந்து பாருங்கள் இன்லெட் வால் இங்கே ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல. ஸோ
இன்லெட் வால் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இதிலேருந்து இது சக்ஷன் ஸ்ட்ரோக்கு. இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன். ஸோ அதனால் நான் இந்த இடத்த சீன் போட்டுக்கிறேன். ஸோ கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கு, பிஸ்டன் மூவ்ஸ் ஃப்ரம் பிடிசி டு டிடிசி. கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது பவர். ஸோ இது வந்து பவர் ஸ்ட்ரோக், பவருக்கு. ஸோ பவர் வரும்போது தான் அது என்ன பண்ணுது, எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆகணும். எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் பிஃபோர் பிடிசி. எவ்வளோ டிகிரி அப்படின்னா 49 டிகிரி. அதானே நம்ம போட்டிருந்தோம் 49 டிகிரி. ஸோ ப்ரொடக்டரை திரும்பி நான் கிட்டத்தை எடுத்துக்கிறேன். 1க்கு நேராக வச்சுட்டு 90ல் கோயின்செட் பண்ணிவிட்டு பிஃபோர் பிடிசிக்கு நேராக நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 49. ஸோ இதுலேருந்து இது 10 பிஃபோர் பிடிசிக்கு முன்னாடி இது 10, இது 20, இது 30 அண்ட் இது 40 அண்ட் இது 49 நான் மார்க் பண்ணிடுறேன். ப்ரொடக்டரை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கேருந்து 1லேருந்து இதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் டி லைன். ஸோ பியில் ஜாயின் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது சக்ஷன் அண்ட் இது கம்ப்ரெஷன் அண்ட் இது பவர் அண்ட் இதுதான் எக்ஸாக்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுது, எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன். எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆகுது. எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் வால் எங்கே க்ளோஸ் ஆகுது, ஸோ அதை பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டிகிரியும் எழுதிடுறேன். இது எவ்வளோ டிகிரினா 49 டிகிரி அப்படி இல்லையா. ஸோ அதனால் இதை 49 டிகிரின்னு எழுதிடலாம். எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் பிஃபோர் பிடிசி 49. ஸோ இதை 49 டிகிரின்னு எழுதிடலாம். 49 டிகிரின்னு எழுதிடலாம். ஸோ அப்போ இங்கேருந்து இன்லெட் வால் ஓப்பன் ஆகிட்டு செக்ஷன் நடக்குது. செக்ஷன் நடந்துட்டு இந்த இடத்துல இன்லெட் வால் க்ளோஸ் ஆகுது. ஸோ அடுத்தது இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் இது கம்ப்ரெஷன் நடக்க ஆரம்பிச்சிடுது. இங்கேருந்து கம்ப்ரெஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பவர் ஆரம்பிச்சிடுது. பவர்லேருந்து இதுலேருந்து டைரெக்டாக இது வரைக்கும் பவர் முடியுது. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் இதிலேருந்து எக்ஸாஸ்ட் வால் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சிருப்போம், எவ்வளோ ஆங்கிள்ன்றதை இங்கே பார்க்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 13 டிகிரியில் நடக்குது. இந்த இடத்துல நம்ம 13 டிகிரின்னு எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸோ எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13 டிகிரியில் நடக்குது. ஸோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். டிடிசிக்கு அப்புறம் ஆஃப்டர் டிடிசி. ஸோ அதனால் இதுலேருந்து டைரெக்டாக ப்ரொடக்டர் எடுத்துக்கும். ப்ரொடக்டர் ரொட்டேட் பண்ணிப்போம். ஸோ இதிலேருந்து 1 சென்டராக வச்சுட்டு கரெக்டாக 0 கூட கோயின்செட் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்டரை 90 கூட கோயின்செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இதிலேருந்து 13 டிகிரி எடுக்கணும் இல்லையா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் 90 இதிலேருந்து இது 10 ரைட்டா. ஸோ 10க்கு அப்புறம் 11, 12, 13. ஸோ இங்கே கிடைக்கிது 13 டிகிரி, 11, 12, 13. ஸோ இப்போ ப்ரொடக்டரை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து 13 டிகிரியில் மார்க் பண்ணிவிடுங்க. மிச்சதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இந்த பார்ட் இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுவும் இதோட முடிஞ்சிடுச்சு, எரேஸ் பண்ணிடலாம். ஸோ அண்ட் இது வரைக்கும் ஆரோ போட்டுடலாம். இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் ஆகுது, அதனால் நான் இந்த இடத்துல ஆரோ போட்டுறேன். ஸோ இது இதெல்லாம் எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் ரைட்டா. ஸோ இதோடைய ஆங்கிளை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதோடைய ஆங்கிள் எவ்வளோ வருது பாருங்கள், 13 டிகிரி. 13 டிகிரி. ஸோ அப்போது இன்லெட் வால் வந்து இது வந்து செக்ஷன் இல்லையா, இது வந்து செக்ஷன், இன்லெட் வால் ஓப்பன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் 2 வால்வும் க்ளோஸ் ஆகிருக்கு. பவருக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகுது. இதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸாஸ்ட். ஸோ அதனால் இதை ஈன்னு எழுதிடுறேன். இதுலேருந்து எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் ஆகிடுது. திரும்பி செக்ஷன் நடக்குது, கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நடுவில் 2 வால்வும் இன்லெட் வால்வும் ஓப்பன் ஆகிருக்கு, எக்ஸாஸ்ட் வால்வும் ஓப்பன் ஆகிருக்கு. அதை தான் ஓவர்லாப் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்னா செக்ஷன், சினா கம்ப்ரெஷன், பினா பவர் அண்ட் ஈனா எக்ஸாஸ்ட். ஈனா எக்ஸாஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
வால் டைமிங் டயக்ராம் எப்படி நம்ம ஐசி இன்ஜினுக்கு வரைகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஆங்கிள் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி செக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட்னு எழுதிக்கோங்க. இது ஆங்கிள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு. ஸோ இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எதனா புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீடிங் நீங்கள் லேபில் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரீடிங் பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.